ஒரு அமைதியான கிராமத்தில் ராமன் என்ற ஒரு எளிய விவசாயி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் வயலை உழுது கொண்டிருக்கும் போது மண்ணுக்குள் இருந்து விசித்திரமான ஒளி ஒன்று மின்னியது. ஆர்வத்துடன் மண்ணை தோண்டிய ராமன் அங்கே ஒரு பழமையான செம்பு பெட்டியை கண்டுபிடித்தான். அந்த பெட்டியை தூக்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான். அவனுடைய குடிசை கூரையில் இருந்த ஒரு வெள்ளைக்காகம் அந்த பெட்டியை சுற்றி சுற்றி பறந்தது. அந்த இரவு ராமன் கவனித்தான். காகம் அந்த பெட்டிக்குள் ஒரு கல்லை போட்டது. அடுத்த நாள் காலை அந்த கல் பொன்னாக மாறியிருந்தது. ஆச்சரியத்தில் ராமன் மூச்சையே அடங்கி போனான். அவன் தினமும் பெட்டிக்குள் சிறு கற்களை வைக்க தொடங்கினான். ஒவ்வொன்றும் பொன்னாக மாறியது. இனி நான் ஏழை இல்லை என்று நினைத்து ராமன் பெட்டியை விட்டு கண் எடுக்காமல் பார்த்து கொண்டே தூங்க ஆரம்பித்தான். ஒரு இரவு அந்த பெட்டியில் இருந்து மெல்லிய சத்தம் கேட்டது. காலையில் எழுந்து பார்த்த ராமன் அவனுடைய குடிசை முழுவதும் எண்ணற்ற கருப்பு கற்கள். அந்த கற்கள் எல்லாம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. அவை எலிகளாக மாறின. பயத்தில் ராமனும் காகமும் ஓடி அருகில் இருந்த மரத்தில் ஏறினார்கள். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, அதிக ஆசை ஆசீர்வாதத்தை சாபமாக மாற்றும் என்று. உடனே மரத்தில் இருந்து இறங்கி அந்த பெட்டியை மீண்டும் வயலுக்கு கொண்டு போய் ஆழமாக மண்ணில் புதைத்தான். பின் வீட்டிற்கு வந்து வயலை பார்த்து அழுதபடி சொன்னான், உன்னை விட மண் தான் எனக்கு உண்மையான செல்வம் என்று சொன்னான். அந்த நாளிலிருந்து ராமன் திருப்தியோடு விவசாயம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். இந்த குட்டி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற கதை வேணும்னா சொல்லுங்கள்.